Live God in our hearts forever. Hi friends, I am Martin. இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எவ்வாறாக எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தேன். சரியா? கொண்டே அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குள்ளது, இருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்குள்ளது. சரிங்களா? ஸோ ஒரு செயல் நடந்து கொண்டே இருந்தது, நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன், ஸோ அப்படிலாம் சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ஓகே தானே? ஸோ இதை பற்றி தெளிவான விளக்கம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதனுடைய கேள்வி எப்படி அமைது பாருங்க. நீ நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தாயா அப்படின்னு தமிழில் கேட்குறோம். ஸோ அது இதுக்கு பதில் ஆம், நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை, நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஸோ நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்ததில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம், இருக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி தானே? ஸோ இப்போ இது தமிழில். ஓகே தானே? ஸோ இது இங்கிலீஷில் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். ஸோ இதான் கேள்வி. நீ நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தாயா? சரிங்களா? ஸோ இதை இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். Had you been studying the whole yesterday? Had you been studying the whole yesterday? சரிங்களா? நீ நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தாயா? சரியா அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த ரூல் எப்படி அமைதும் பாருங்கள். பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும்னா அந்த ரூல் எப்படி அமைதும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹேட் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் பீன் வரணும், அதுக்கப்புறம் வெர்ப் ஐஎன்ஜி வரணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளது வரணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக வரணும். ஓகே தானே? ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஹேடு வந்திருக்கு. ஸோ இங்கே ஹேடு வந்திருக்கு. அடுத்தது யூ சப்ஜெக்ட், அடுத்தது பீன், அடுத்தது ஸ்டடியிங் வெர்ப் ஐஎன்ஜி வந்திருக்கு, அடுத்தது த ஹோல் எஸ்டர்டே. சரியா? மீதி உள்ளது. ஓகே தானே? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஓகே தானே? ஸோ இதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஓகே தானே? ஸோ இந்த கொஸ்டின் எவ்வாறாக அமைகிறது, எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ நான் நடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். அந்த சென்டென்ஸ்லேருந்து கேள்வி எப்படி அமையுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருமே படிக்கும் பொழுது கேள்வி படிக்க மாட்டோம். நிறைய பேர் சென்டென்ஸ் தான் எழுதி பார்ப்போம், சென்டென்ஸ் தான் பேசுவோம். சரிங்களா? ஸோ அந்த சென்டென்ஸ்லேருந்து எப்படி கேள்வியாக மாற்றுறது அப்படின்னு படிக்கிறது மூலமாக தான் நம்ம நிறையா கேள்விகளை கேட்பதற்கான ஆற்றலை பெற முடியும். ஓகே தானே? ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு சென்டென்ஸ். நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தேன். சரியா? ஸோ இது இங்கிலீஷில் எப்படின்னு பாருங்க. ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. சரிங்களா? ஸோ ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. ஓகேயா? ஸோ இப்போ இந்த வெர்பு had been studying அப்படின்னு இருக்கிற இந்த வெர்பை had been studying அப்படிங்கிற வெர்பை உடைக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி உடைக்கிறது? had plus been studying அப்படின்னு உடைக்கணும். ஓகே தானே? ஸோ had plus been studying அப்படின்னு உடைச்சிட்டு இந்த சப்ஜெக்டை கொண்டு நடுவில் போடணும். ஓகே தானே? ஸோ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறிடும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு சொன்னாலே வெர்பு உடைக்கப்படணும். WH கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாற்றி அதுக்கப்புறம் WH கொஸ்டினாக மாற்ற முடியும். ஓகே தானே? ஸோ இங்கே பாருங்கள், வெர்பு ஹேட் பீன் ஸ்டடிங், இது ஃபுல்லாக வெர்பு. ஸோ இந்த இதை உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் ஹேட் ப்ளஸ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு உடைச்சிருக்கோம். சரியா? உடச்சி நடுவில் சப்ஜெக்ட் போடணும். பாருங்கள், ஸோ இந்த ஹேட் முதல்ல அதனால் கேபிட்டல் H வந்துடுது. இங்கே நடுவில் வர்றதுனால இங்கே ஸ்மால் ஒய் போட்டிருக்கோம். இது சப்ஜெக்ட்
சரியா. அடுத்தது இந்த பீன் ஸ்டடியிங் அப்படியே கீழே, அதுக்கப்புறம் மீதி உள்ளது. ஸோ இவ்வாறாக மாற்றினதுனால இது எப்படி மாறிடுது, நீ நேற்று முழுவதும் படித்து கொண்டு இருந்தாயா அப்படின்னு ஒரு கொஸ்டினாக மாறிடுது. இங்கே வந்து சென்டென்ஸாக இருந்தது, இந்த வெர்பை உடச்சி மாற்றி எழுதுனதுனால எப்படி மாறிடுது, ஒரு கொஸ்டினாக மாறிடுது. ஓகே தானே. ஸோ இங்கே வந்து நான் வந்திருக்கு, இங்கே வந்து கேள்வி கம்ஸில் நீ படிச்சுட்டு இருந்தே அப்படின்னு கேட்போம். ஸோ அதனால் இந்த ஐ வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கு, யூவாக மாறியிருக்கு, அவ்வளோதான். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெர்பை உடைக்கணும், வெர்பை உடச்சி நடுவில் சப்ஜெக்டை கொண்டு வந்து போடணும். போட்டுட்டோம்னா அது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறிடும். ஓகே தானே. ஸோ இதன் அடிப்படையில் எல்லாத்துக்கும் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதனுடைய எஸ் ஆர் நோ கொஸ்டின் சரியா. இதுக்கு வந்து பதில் எப்படி சொல்கிறது, எஸ் அப்படின்னு சொன்னால் எஸ் ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிடலாம். சரியா. எஸ்னால் ரொம்ப சிம்பிள், அப்படி சொல்லிடலாம். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடி இந்த வெர்பை உடச்சி நடுவில் நாட்டு போடணும் அப்படிங்கிறது முக்கியம். சரியா. ஸோ நோ வரணும், இடையில நாட் வரணும். சரிதானே. தமிழ்லேயும் அப்படி தான் இருக்குது, இல்லை இல்லை. ஓகே தானே. ஸோ முதல் இதுக்கு வந்து நோ, ரெண்டாவது இல்லைக்கு வந்து நாட். ஓகேயா. ஸோ நோன்னு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸுக்குள்ளே நாட் கண்டிப்பாக வரணும். ஓகே தானே. ஸோ நாட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெர்பை உடச்சி அந்த இடத்துல தான் நாட் போடணும். ஓகேயா. ஸோ இப்போ இது மற்ற எல்லாத்துக்கும் மற்ற ப்ரொனவுன்லாம் இருக்குது பாருங்கள். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, ராஜா, ராணி ஒரு பேர். சரியா. அது பேருக்கு பேரில் யார் பேர்னாலும் வரலாம். ராஜா அண்ட் ராணி இது பன்மை. சரியா. இது வந்து ஒருமை, இது வந்து பன்மை. ஸோ இதுக்கெலாம் எப்படி அமைதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து ஹேட் தான். சரிங்களா. ரொம்ப சிம்பிள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஹேட் தான். அது தொடர்ந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பீன் வரணும், அதுக்கப்புறம் வெர்ப் ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் மீதி உள்ளது. ஓகே தானே. ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹேடு வந்திருக்கு, இங்கே வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பீன் ஸ்டடியிங் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம். சரிங்களா. ஸோ அப்போ கேள்வி பாருங்கள். ஹேட் ஐ பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தேனா, நான் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தேனா அப்படின்னு கேட்குறது. ஸோ அதுக்கு பதில் வந்து எஸ் ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே, அல்லது நோ ஐ ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹேட் வி பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. நாம் அல்லது நாங்கள் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தோமா அப்படின்னு கேட்டோன்னா எஸ் அப்படின்னு சொன்னால் எஸ் வி ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே, அல்லது நோ we had not been studying the whole yesterday. ஓகேயா. அடுத்தது had you been studying the whole yesterday. நீ நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தாயா அப்படின்னு கேட்குறது. அப்போ அதற்கான பதில் எஸ் அப்படின்னு சொன்னால் எஸ் யூ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே, அல்லது நோ யூ ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. சரிங்களா. அடுத்தது ஹேட் தே பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தார்களா. ஆமாம், அவர்கள் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னா எஸ் தே ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே, அல்லது நோ அப்படின்னு சொன்னால் நோ தே ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. ஓகே. அடுத்தது ராஜா அண்ட் ராணி. ராஜா மற்றும் ராணி நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தார்களா அப்படின்னு கேட்டோம்னா ஹேட் ராஜா அண்ட் ராணி பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. சரிங்களா. ஸோ இதுக்கு பதில் ஆம் அப்படின்னு சொன்னால் எஸ் ராஜா அண்ட் ராணி ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே, அல்லது நோ ராஜா அண்ட் ராணி ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். சரியா. அடுத்தது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பாருங்கள். ஸோ அங்கேயும் வந்து ஹேடு தான், எல்லாத்துக்குமே ஹேடு தான் சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஹேட் ஹீ பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. அவன் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தானா அப்படின்னு கேட்குறது. ஆமுன்னு சொன்னால் எஸ் ஹீ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. சரியா. இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ஹீ ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. ஓகேயா. ஸோ ஹேட் ஷீ பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. அவள் நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தாளா. ஆமுன்னு சொன்னால் எஸ் ஷீ ஹேட் பீன் ஸ்டடியிங் த ஹோல் எஸ்டர்டே. நோ அப்படின்னு சொன்னால் நோ
She had not been studying the whole yesterday. Had it been studying the whole yesterday? அது நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்ததா? ஆமாம் சொன்னோன்னா yes it had been studying the whole yesterday. No அப்படின்னு சொன்னால் no it had not been studying the whole yesterday. அடுத்தது had ராஜா been studying the whole yesterday? ராஜா நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தானா? அப்போ ஆமுன்னு சொன்னால் எஸ் ராஜா had been studying the whole yesterday அல்லது நோ ராஜா had not been studying the whole yesterday. இந்த ராஜாவுக்கு பதிலாக வேறு எந்த பேர்னாலும் போடலாம். இன்னொரு பேர் போட்டிருக்கேன் ராணிங்கிற பேர். ஸோ had ராணி been studying the whole yesterday? அதாவது ராணி நேற்று முழுவதும் படித்து கொண்டே இருந்தாளா அப்படின்னு அர்த்தம். எஸ் அப்படின்னு சொன்னால் எஸ் ராணி had been studying the whole yesterday. இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ராணி had not been studying the whole yesterday. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு அருமையான ஒரு டென்ஸு. நம்ம தமிழில் பயன்படுத்துவோம், நிறையா பயன்படுத்துவோம். ஸோ அதை வந்து நிறையா செஞ்சு பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல பயன்படுத்தணும். பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். சென்டென்ஸ் எழுதி பார்த்து அங்கேருந்து கேள்வி தயாரித்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much. Live God in our hearts forever.